இப்ப வேணா அவனுங்க நினைச்சது நடந்திருக்கலாம். ஆனா இது நிரந்தரம் கிடையாது வீரா. அழாத. இங்க பாரு, உண்மைங்கிறது ஒரு நல்ல விதை மாதிரி. அதை எவ்வளவுதான் மண்ணுக்குள்ள ஆழமா புதைச்சி வச்சாலும் ஒரு நாள் அது முட்டி மோதி வெளியே வந்தே தீரும். அதே மாதிரிதான் ஏன் வீரா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சீக்கிரமே இந்த உலகத்துக்கு தெரிய வரும். அப்ப இவனுங்க மூஞ்செல்லாம் கொண்டு போய் எங்க வச்சுக்கிறானுங்கன்னு பாப்போம். ஆனா நீ அது வரைக்கும் அழக்கூடாது. அழறதெல்லாம் என் வீரா இல்ல, அது அவளுக்கு நல்லாவும் இருக்காது. அழக்கூடாதுமா, எல்லாம் சரியாயிடும். இங்க பாரு, இவனுங்க குடுக்கற கஷ்டத்தை விட நம்ம கண்மை விலை ஜாஸ்தி. அதை இப்படி அழுது கரைச்சு வீணாக்கிடாத. சாப்பிடு முதல்ல. வேண்டாம் வள்ளிமா. வேணான்னா நீ பட்னி கிடந்தா அவங்க திருந்துவாங்களா? கலெக்டர் அம்மானா பாக்குறதுக்கு சும்மா அப்படி இருக்க வேணா, ஏற்கனவே குட்டியா இருக்க. குட்டியா இருந்தா ஏன் குழந்தைக்கு அழகுதான். ஆனா அவங்க எல்லாம் அவ்வளவுதான், தூக்கி பாக்கெட்ல போட்டுட்டு போயிடுவாங்க. வள்ளிமா வேண்டாம் வள்ளிமா. வா ஓகே. இவளை இப்படியே விட்டா சரி வராது. இவ உடஞ்சு உட்காந்துருவா, ஏதாவது ஒன்று பண்ணணும். பார்த்துக்கிறேன். வீரா, சார் கொஞ்சம் சட்டையை விடுறீங்களா? விடுங்க. உடனே கொந்தளிச்சிருவாரு. உங்களுக்கு இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையை பார்த்தா எனக்கு அப்படியே. அத்த, சூப்பரான ஆளா பார்த்து வச்சிருக்க காவலுக்கு. வீராவை காணோம் இப்படி துடிக்கிறான். என்ன இப்படி வரா? வள்ளிமா இந்தாங்க வள்ளிமா. என்ன வீரா இது? ஆட்டோ ஓட்டின காசு. ஆட்டோ ஓட்டுனியா? வள்ளிமா இது நான் உழைச்சு சம்பாதிச்சதுதான். எனக்கு உழைச்சு சாப்பிட்டுதான் வள்ளிமா பழக்கம். இந்த வேலை போயிருச்சுங்கிறதுக்காக வீட்டோட முடங்கி உக்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வீரா தோத்துட்டா வீரா அவ்வளவுதான ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேச்சுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அடுத்தவங்க உழைச்சு வச்சிருக்க காசுல உட்காந்து சாப்பிடறாலும் நான் இல்ல வள்ளிமா. அது எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சத்தமா சொல்லிருங்க. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? அதாவது வாழ்க்கைங்கிறது. இங்க பாரு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்ன வெறுப்பேத்த வந்திருக்கியா? ஏய், உன்னை இப்படி எல்லாம் பார்க்க முடியல. ரொம்ப கன்றாவியா இருக்கு. நீ ஃபீல் பண்ற அளவுக்கு ஒன்றும் நடந்துடலையே. நீ கலெக்டர் ஆகி சம்பாரிச்சு அந்த காசுல தான் வீட்டில் உலகொதிக்க போகுதா என்ன? இங்க பாரு, பணம்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு மேட்டரே கிடையாது. எங்க அப்பா சம்பாரிச்ச காசு இன்னும் 3 தலைமுறைக்கு காணும். வீட்டில் உட்காந்து சாப்பிடலாம். ஜவுளி கடை இருக்கு, பிசினஸ் இருக்கு. இப்ப பாரு, அப்பாவே கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இன்னும் 4 பிரான்ச் திறப்போம். வீட்டில் உட்காந்து பொம்பளை பிள்ளைய கவனிப்பியா? அதை விட்டுட்டு பிகு பண்ணிக்கிட்டு நிறுத்துறியா? இந்த வெட்டி பையனும் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. மரியாதையா இங்க இருந்து போயிடு. அப்படியே வந்து ரொம்ப நல்லவ மாதிரி தான் பேசுவான். உனக்கு என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு? 7 வருஷமா நீ இந்த குடும்பத்திலே இல்ல. அவ்வளவு வருஷமும் நான் தானே இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டேன். குடும்பத்தை பத்தி எந்த அக்கறையுமே இல்லாம எல்லாத்தையும் மொத்தமா விட்டுட்டு ஜெயில இருந்தவன் தானே நீ பேசுற. இந்த பாரு, செம்ம கோவத்துல இருக்க, என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. மேடம், நீங்க 7 வருஷம் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தினது உண்மைதான். அது இல்லைன்னு யாருமே சொல்லலையே. இப்பதான் வேலை போச்சுல்ல, அதுக்காக உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா போன வேலை திரும்ப வந்துருமான்னா? மாறா விட்டா பழைய மாதிரி ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிருவ போலயே. ரைட்டு, யோசிக்காத. அதெல்லாம் முடியாது. கலெக்டர் மேடம் சைரன் வச்ச காரு, பச்சை எங்களை கையெழுத்துன்னு
நல்லா பகுமானமா வாழ்ந்துட்டீங்க. திரும்பவும் அந்த சட்டையை போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டணும்னா ஓ காட். வேணா ஒண்ணு பண்ணுங்க, பாப்பாவை கூட்டிட்டு அப்படியே ஜாலியா எங்காவது சுற்றுலா போயிட்டு வாங்க. கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தாவது வெளியே வரலாம். மேடம், நீங்க கலெக்டர் மேடம் தானே? நீங்க எதுக்கு ஆட்டோ ஓட்டுறீங்க? இது என்னோட ஹாபி, அது என்னோட ப்ரொஃபஷன். இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்கேன், அதை என் வண்டி எடுத்து ஓட்டிட்டு இருக்கேன். மேடம், நீங்க எவ்வளோ எங்களுக்கு நல்லது பண்ணிருக்கீங்க தெரியுமா? எங்க ஏரியாவில் ஒரு ஒயின் ஷாப்பை மூடவே முடியல. எல்லா ஆட்சியிலையும் திறந்தே தான் இருக்கும். நீங்க வந்து தான் அதை மூடுனீங்க. அப்புறம் என் புருஷனுக்கு ஒரு நாள் வேலை இல்லைன்னு வந்து நின்னேன். நீங்க தான் அவருக்கு ஒரு வேலையை உருவாக்கி கொடுத்தீங்க. இப்போ நான் நிம்மதியா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் மேடம். உங்களை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். ஒன்னும் கஷ்டப்பட தேவையில்ல. எல்லார் வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு நேரத்துல இந்த மாதிரி தப்பா ஏதாவது ஒண்ணு நடக்கும். அதுக்காக மூலையில ஒதுங்கி உட்கார்ந்துட முடியுமா என்ன? என் வாழ்க்கை ஆரம்பிச்ச இடம் இந்த ஆட்டோ தான். நான் இந்த வேலையை திருப்தியா தான் செய்றேன். மேடம் மேடம், இதோ இங்கேதான் மேடம். இந்தாங்க. மேடம், கண்டிப்பா நீங்க பழைய பதவிக்கு வந்துருவீங்க மேடம். உங்களுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றிக்கா. என்னமோ தெரியலனே, இந்த ஆட்டோல ஏறி உட்கார்ந்ததுமே என் மனசுல இருந்த சோகம் மொத்தமா மறைஞ்சிருச்சு. புது நம்பிக்கையும் தைரியமும் பிறக்குது. பாண்டியன் தங்கச்சி என்னைக்குமே ஒடுங்கி உட்கார மாட்டானே. நான் அழுததே தப்புன்னு இப்ப ஃபீல் பண்றேன். ஒரு கை பாத்துடலானே. நீ என் கூட இருக்க, உன் தங்கச்சிய யாராலையும் தோக்கடிக்க முடியாது. சேஞ்ச் இந்தாங்க. நான் யார்கிட்டயும் மீட்டருக்கு மேலாம் வாங்குறது இல்ல. எல்லா தொழிலையும் அதே நேர்மைதான். பட்டுமா? உன்னை சஸ்பெண்ட் பண்ணாலும் உன் திமிரு மட்டும் அடங்க மாட்டேங்குதுல்ல. உன்னை யாருமே இல்லாம நடுத்தெருவில் நிக்க வைக்கிறேன்டி. என் மதுவுக்கு வலிச்ச மாதிரி உனக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் வலிக்கிற மாதிரி ஒரு தீராத வலியை கொடுக்கிறேன்டி. என்னாச்சு?